உதவிகளை செய்யலாம். உங்களுக்கு இந்த காணொளி பயன் தரும் தகவலை தந்திருந்தால் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த தகவல் பலருக்கு சென்றடைய மறக்காமல் ஷேர் செய்யவும். உங்களின் தொடர் ஊக்கத்திற்கு நன்றிகள் பல. ஈர்ப்பு விதிங்கிறது ஏதோ காத்துல நடக்கிற மேஜிக் கிடையாது. இது ஒரு மிக துல்லியமான 8 புள்ளி கட்டமைப்பு. இந்த 8 ரூல்ஸை நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டதை ரொம்ப நிச்சயமா எந்த ஒரு பிழையும் இல்லாம உங்க வசப்படுத்த முடியும். இந்த ஈர்ப்பு விதியை பத்தி தெரிஞ்சவங்கள 50% பேர் இதை பயன்படுத்துறதே கிடையாது. 30% பேர் ட்ரை பண்ணி தோத்து போயிடுறாங்க. மீதி இருக்கிற வெறும் 20% பேர் மட்டும்தான் இதை சரியா பயன்படுத்தி நினைச்சதை அடையறாங்க. இந்த 3/4 பேர் ஏன் தோத்து போறாங்கங்கிறதுக்கு ஒரு தெளிவான நிதர்சனமான காரணம் இருக்கு. வீட்ல எல்லா ஜன்னலையும் அடைச்சிட்டு ஒரு பட்டாம்பூச்சிய தேடி அலைஞ்சா அது கண்டிப்பா உங்ககிட்ட வராது. ஆனா ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்குனீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சிகள் தானாகவே உங்களை தேடி வரும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட மிக முக்கியமான அடிப்படை விதி. உங்க ஆசைகளை நீங்க துரத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை விட்டு விலகிதான் போகும். ஆனா சரியான கட்டமைப்புகளோட உங்களை நீங்க தயார்படுத்திக்கிட்டா அந்த ஆசைகள் எல்லாமே காந்த மாதிரி உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். முதலாவது, தெளிவு மற்றும் வெற்றியாளர் மனநிலை. எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு பொதுவா கேட்கறது எந்த ஒரு பலனையும் தராது. யோசிச்சு பாருங்க, ஒரு டீ கடைக்கு போயிட்டு எனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்கன்னு கேட்டா கடைக்காரர் என்ன பண்ணுவார்? விக்காத பழைய சரக்கையோ இல்ல மீந்து போனதையோ தான் கொடுப்பார். பிரபஞ்சமும் அதே மாதிரி தாங்க. எனக்கு மஹிந்திரா தார் கார் வேணும், அதுவும் சிவப்பு நிறத்துல வேணும் அப்படின்னு உங்க இலக்குகள் ரொம்ப ரொம்ப துல்லியமா இருக்கணும். இந்த தெளிவு மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னா மத்தவங்களுக்கு போக மீதி இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இலக்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதை அடைஞ்சிக்கதாவே ஃபீல் பண்ற ஒரு பவர்ஃபுல் மைண்ட் செட் உங்களுக்கு வேணும். உதாரணத்துக்கு, ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு போற ஒருத்தரோட பாக்கெட்ல வெறும் 100 ரூபாய் தான் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட் இருந்தா என்ன ஒரு மிடுக்கான மனநிலை இருக்குமோ அதே ஆட்டிடியூடோட அவர் அந்த இடத்துல வலம் வரணும். ஏன்னா அந்த ஆட்டிடியூட் தான் பிற்காலத்துல அவர் உண்மையிலேயே அதே ஹோட்டல்ல ஒரு பெரிய தொழிலதிபரா தங்க வைக்கும். நீங்க ஜெயிச்சா எப்படி இருப்பீங்களோ அதே வெற்றியாளர் மனநிலையோட இப்பவே நடந்துக்க ஆரம்பிங்க. உங்க ஆட்டிடியூட் தான் உங்க நிஜத்தையே உருவாக்குது. இரண்டாவது, காட்சிப்படுத்துதல் மற்றும் உள் உரையாடல். இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிச்ச அத்தனை பிரம்மாண்டமான விஷயங்களுமே முதல்ல அவனோட கற்பனையில தான் உதயமாச்சு. அது துணி துவைக்கிற வாஷிங் மிஷினா இருந்தாலும் சரி, கூகுள் மாதிரி ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்கறதா இருந்தாலும் சரி, அது உலகத்துல நிஜமாகறதுக்கு முன்னாடி உங்க மனசுக்குள்ள அது முழுமையா கட்டமைக்கப்படணும். உங்க கற்பனை சக்தி எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால உங்க இலக்கை ஈஸியா அடைய முடியும். தினசரி உறுதிமொழிகள், அதாவது அஃபர்மேஷன்ஸ், இத நீங்க கட்டாயம் பயன்படுத்தியாகணும். நான் பணக்காரன், என்கிட்ட ஏராளமான செல்வம் இருக்கு, நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். இந்த மாதிரி வார்த்தைகளை திரும்ப திரும்ப உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த பாசிட்டிவான உள் உரையாடல்கள் ஈர்ப்பு விதியோட செயல்முறைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான, மாத்தவே முடியாத மந்திரங்கள். மூன்றாவது, நன்றி உணர்வு மற்றும் ஆற்றல் தரும் உணவுகள். உங்ககிட்ட இப்போ இருக்கிற நன்மைகளுக்கு முதல்ல நன்றி சொல்ல கத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு உன்னதமான விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க உங்க கையில ஒரு மொபைல் போனும் அதை பாக்குறதுக்கு நல்ல ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல. முதல்ல அதுக்கே நீங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். தினமும் ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணி இந்த நன்றியுணர்வை முழுமையா வெளிப்படுத்துங்க. இது உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை பல மடங்கு அதிகமாக்கும். ஒரு போன் சார்ஜர் எப்படி செவத்துல இருக்கிற கரண்ட்டையும் உங்க செல்போன் பேட்டரியும் கனெக்ட் பண்ணுதோ அதே மாதிரிதான் உணவும். நீங்க சாப்பிடுற உணவு தான் பிரபஞ்சத்துல இருக்கிற சக்தியையும் உங்க உடம்புல இருக்கிற சக்தியையும் இணைக்கிற ஒரு நேரடி கருவியா செயல்படுது. பிரபஞ்சத்தோட மகத்தான சக்தியை ஈர்க்கணும்னு நினைக்கிற நீங்க உயிரற்ற உணவுகளான எண்ணெயில பொரிச்சு பதப்படுத்தப்பட்ட ஜங்க் ஃபுட்ஸை வயித்துல போட்டு புதைக்கிறது முற்றிலும் அர்த்தமற்ற ஒரு விஷயம். பழங்கள், காய்கறிகள், பாதாம், முந்திரி மாதிரி உயிருள்ள ஆற்றலை தர்ற உணவுகளை நீங்க சாப்பிடும்போது மட்டும்தான் அந்த பிரபஞ்ச சக்தி உங்க உடம்புக்கு ரொம்ப அதிகமா கிடைக்கும். நான்காவது, ஊக்கமளிக்கும் செயல் மற்றும் நம்பிக்கை. ரெட் கார் தியரி. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு சிவப்பு கலர் காரை இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் வீட்டை விட்டு வெளியே வந்து ரோட்ல நின்னு அந்த காரை தேடுற முதல் அடியாவது நீங்க எடுத்து வைக்கணும். நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா பிரபஞ்சம் உங்களுக்காக 10 அடி எடுத்து வைக்க தயாரா இருக்கு. ஆனா அந்த முதல் உடல் ரீதியான ஆக்ஷன் உங்ககிட்ட இருந்து தான் தொடங்கணும். நீங்க ப்ரூஸ்லீ ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. சும்மா ப்ரூஸ்லீ படத்துக்கு முன்னாடி போய் ஊதுபத்தி காட்டுறது மூலமா மட்டும் அதை அடைஞ்சிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அவரை மாதிரி நீங்க கடினமா பயிற்சி செஞ்சா மட்டும்தான் அது நடக்கும்.
செயல்ல இறங்காம எந்த ஒரு இலக்கையும் ஈர்க்கவே முடியாதுங்கிற மாயைய முதல்ல உடைச்சிருங்க. இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன், அதாவது உங்க இலக்க நோக்கிய செயல்கள் உங்ககிட்ட தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். 5வது மற்றும் இறுதியானது கண்காணிப்பு. முதல் நாள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் ஒரு விஷயத்தை தொடங்குறீங்களோ அதே உற்சாகம் 30வது நாளும் துளியும் குறையாம இருக்கணும். ஈர்ப்பு விதிய ஏதோ மேஜிக் மாதிரி பார்க்காம ஒரு பிசினஸ் ப்ராசஸ் மாதிரி கச்சிதமா பாருங்க. தெளிவு, மனநிலை, காட்சிப்படுத்துதல், உறுதிமொழி, நன்றி, உணவு, செயல், நம்பிக்கை, இந்த 8 புள்ளிகளையும் ஒரு எக்ஸல் ஷீட்ல KPI-ஆ மாத்துங்க. ஒவ்வொரு நாளும் இத சரியா செய்றோமான்னு ஒரு செக்லிஸ்ட் போட்டு ட்ராக் பண்ணிட்டே வாங்க. இந்த ப்ராசஸ முழுமையா நம்புங்க, துல்லியமா கண்காணிங்க. பிரபஞ்சம் உங்களுடைய முதல் அடியை எதிர்பார்க்கிறது. அந்த அடியை நீங்க எப்போ எடுத்து வைக்க போறீங்க?